السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وقال الله تعالى أيضا في الآية الأخرى: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إلى آخره. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. قال نبينا صلى الله عليه وسلم في الخبر: سيد البشر طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவில்லா அருளும் நிகழ்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள் தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தோழன் நபி நாயகம் ஹாத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தார் ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கல்வியின் மகத்துவம் அவசியத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கல்வி என்பது இரு வகையான கல்விகள் உண்டு. ஒன்று உலக கல்வி, இரண்டாவது மார்க்கத்துடைய கல்வியாக இருக்கின்றது. இந்த இரண்டு கல்விகளும் நமக்கு அவசியமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எப்படி மனிதனுக்கு இரண்டு கண்கள் அவசியமோ, பறவைக்கு இரண்டு இறக்கைகள் அவசியமோ, அதுபோன்று இரு கல்விகளும் அவசியம்தான், தேவையான ஒன்றுதான். ஆனால் உலகத்துடைய கல்வியின் மூலியமாக நாம் பெற்றுக்கொள்வது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அறிவையும் தன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் படிக்கக்கூடிய கல்விகளை படித்துக் கொண்டிருக்கின்றான், டிகிரிகளை பெறுகின்றான், டாக்டராக, இன்ஜினியராக, வக்கீலாக, ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, ஐஎஃப்எஸ் ஆக, இது போன்ற உயர்ந்த படிப்புகளில் இவன் படித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்கு இந்த உலகத்துடைய கல்வி ஞானம் என்பது இவன் பெற்றவனாக இருந்தான். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒருபடி மேலே செல்வதாக இருந்தால், விஞ்ஞானிகளாக, ஆராய்ச்சியாளர்களாக இன்று உயர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
நம்முடைய சமுதாயத்துடைய நிலைமைகள் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால், ஒரு காலகட்டம் இருந்தது, கல்வியினுடைய தேட்டங்கள் என்பது குறைவாக இருந்தது. உலகத்துடைய கல்வியுடைய தேட்டங்கள் என்பது குறைவாக இருந்தது. எழுத படிக்க தெரிந்தால் போதும், அவனுக்கு 18 வயதுகளை அடைந்து விட்டால் முதன்மையாக அவனுக்கு எடுக்கக்கூடியது டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பாங்க, அடுத்தபடியாக பாஸ்போர்ட் எடுத்துவாங்க. எங்கேயாச்சும் போய் அம்மையம் பொழைச்சுக்கிடுவான், எந்த நாட்டுக்காச்சும் போய் அம்மையம் பொழைச்சுக்கிடுவான். ஏன் நாளைக்கு கேட்கக்கூடிய திருமண சூழ்நிலைகள் வரும்போது கூட மாப்பிள்ளை எத்தனை சஃபர் போயிட்டு வந்தாரு, எந்த நாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் இன்று சற்று கல்வியுடைய வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றது. முழுமையான வளர்ச்சிகள் இருக்கின்றதா என்றால் இல்லை. உலகத்துடைய கல்வியில் முழுமையான வளர்ச்சிகள் இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை. முழுமையாக நம்முடைய சமுதாயத்துடைய சிறுபான்மையர்கள் என்று இந்திய நாட்டில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, இவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது என்று ஒன்றிய அரசின் மூலியமாக ஒரு காலகட்டத்தில் எடுக்கப்பட்டதுடைய ரிப்போர்ட்டை, சச்சார் கமிஷனுடைய ரிப்போர்ட் நமக்கு தெரியும். 28% மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றார்கள்? கல்வி அறிவில் மட்டுமல்ல, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளிலும் சரி பின்தங்கியவர்களாக இருக்கின்றார்கள். முழுமையாக முற்றிலுமாக பின்தங்கியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அதனால 27% இடஒதுக்கீடுகள் கொடுக்கலாம் என்பதாக அன்று பரிந்துரை செய்யப்பட்டது. இன்று 3.5% இடஒதுக்கீடு தேவையில்லை என்று நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை பற்றி பேசுவதற்கு நம்முடைய சமுதாயத்தில் யாரும் இல்லை. வேண்டும் என்று கேட்கப்பட்டது ஒரு காலகட்டம், கிடைத்ததை பாதுகாக்காமல் தவறப்பட்டிருக்கிறது. இன்று நீதிகள் வாசிக்கப்பட்டிருக்கின்றது, தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த கல்வியுடைய தேட்டங்கள் நாட்டங்கள் உயர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கு நாம் தயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதும் முயற்சியான உண்மை. அடுத்த ஒரு கல்வி இருக்கின்றது, மார்க்கத்துடைய கல்வி. அந்த மார்க்கத்துடைய கல்வியுடைய பற்றுதல்கள் என்பது நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக இருந்தது. முன்னுடைய காலகட்டங்கள் குர்ஆன் ஓத தெரியாத முதியவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இருந்து கொண்டிருந்தது. இன்று குர்ஆன் ஓத தெரியாத நபர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இளைஞர்களிலிருந்து முதியவர்கள் வரை. ஏன்? இதனுடைய தேட்டங்கள் குறைந்து விட்டது. என்னமா போய் ஓதுனா ஓதிக்கிறார், இதுல என்ன இருக்குது? ஒரு காலகட்டம் வரை அனுப்பிச்சு வைக்கிறது அந்த குழந்தைகளை. அதுக்கு பின்னாடி அவன் போக மாட்டேங்கிறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறார். என்ன செய்யறது? கரெக்டா இருக்குது, நேரங்கள் சரியாக இருக்கிறது. காலையில 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும், வேன் வந்துடும், 8 மணிக்கு அனுப்பணும். அதுக்கு பின்னாடி என்ன இது 4:30 மணி 5 மணிக்கு வர்றான், அவனே டயர்டா வர்றான். வந்துட்டு ஏதோ சாப்பிட்டு சற்று பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டாவன், கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கு பிறகு டியூஷன் போயிடலாம். டியூஷன் போயிட்டு வர்றான், நைட்டு 8 மணி 9 மணிக்கு வர்றா. அதுக்கு பின்னாடி அந்த குழந்தைகள் ஹோம்ஒர்க்கை எழுதுகின்றார்கள். 10 மணி ஆயிடுது, அவன் சாப்பிட்டு படுக்கிறதுக்குள்ள நைட்டு 11 மணி ஆயிடுது. மீண்டும் இவனுடைய வாழ்க்கை ரொட்டேட்டராக ஆகின்றது. 8 மணிக்கெல்லாம் எழ வேண்டும். இந்த சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் மார்க்க கல்விக்காக வேண்டி அனுப்புவது எனக்குரிய சூழ்நிலைகள் என்று இருந்து கொண்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவை எவ்வாறு முக்கியமோ இந்த கல்வி நாளை உங்களை மறு உலகத்திற்கு அழைத்துச் செல்வது, சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வது அனைத்திற்கும் அவசியமான ஒன்று இருக்கக்கூடியது மார்க்க கல்வியாக இருக்கின்றது.
அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான். இரண்டையும் பற்றிதான் ஹசன் என்பதாக கூறுகின்றான். நாம் கேட்கின்றோமே துஆக்களிலே சிறந்த துஆவாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துஆக்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு ஆக்கித் தருவாயாக, ஃபித் துன்யா இந்த உலகத்தை எங்களுக்கு ஆக்கித் தருவாயாக. எப்படி? ஹஸனத்தன் அழகியதாக, சிறந்ததாக, எல்லா விஷயத்திலும் இவனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இவனுடைய வழிமுறைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் இவனுக்கு அழகு எங்கே தேடுகின்றான். டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒன்று, ஒழுக்கங்கள் என்று சொல்லக்கூடியது, நீட்னஸ் என்று சொல்லக்கூடியது, எல்லா விஷயங்களும் அதற்குள் அடங்கும். ஹசன் என்று சொல்லக்கூடியது அழகிய முறைகளில் இவன் வாழ வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய முதன்மையாக நாம் கேட்கக்கூடியது சித்துன்யா இந்த உலகத்தில் அழகாக ஆக்கியவை, இவ்வுலகத்தில் சீரானதாக, சிறப்பானதாக, செம்மையானதாக என்னைக்கு இந்த உலகத்தை ஆக்கியவை. அதற்கு தேவை முதன்மையாக இவன் கற்றிருக்க வேண்டும். கற்றவன் தான் சரியான முறையில் நடக்க முடியும். கற்கவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கைகள் சற்று குறைவானதாக இருக்கும். பேச்சுக்களில் இருந்து, நடத்தைகளில் இருந்து, உடைகளில் இருந்து அனைத்து நாகரிகங்களும் இவருக்கு மாறிக்கொண்டிருக்கும். அடுத்தபடியாக நாம் கேட்கக்கூடியது வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், இன்னும் மறுவுலகத்தை, மறுவுலக வாழ்க்கை இருக்கிறது, அதுவும் எனக்கு செம்மையானதாக, சீரானதாக அமைத்துவை. இந்த மறுவுலகம் சீராக அமைய வேண்டும் என்றால் இவனுடைய வாழ்க்கை தரங்கள் மார்க்கம் எவ்வாறு சொன்னதோ அதுவராக இவன் இங்கே நடந்திருக்க வேண்டும். இந்த மார்க்கம் எவ்வாறு சொன்னது என்பதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? படித்தால் ஏதோ புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டோம், இதனுடைய தர்ஜுமாக்களை எடுத்து படித்து விட்டால் எல்லாம் அறிந்துவிடும், மார்க்கம் எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. நான் என்னுடைய கையடக்கத்தில் இருக்கக்கூடிய மொபைல்களில் எனக்கு தேவையான சட்டங்களை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னால் இவன் உண்மையில் அறியாதவனாகத்தான் இருக்கின்றான். முழுமையாக அது எவ்வாறெல்லாம் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்க, எப்படியெல்லாம் பிடிச்சிருக்க அத்தனையும் வாந்தி எடுத்து வச்சிருப்பாங்க. அத்தனையும் வாந்தி எடுக்கப்பட்ட இடங்கள் தான், குப்பை கூலம் தான், டெலிட் பாக்ஸாக இருக்கக்கூடியதுதான் எது? இந்த வலைதளம் என்று சொல்லக்கூடிய இணையதளம். எல்லாரும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி, உலகக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஆரோக்கியத்தை பற்றி நீங்க எடுத்து பாருங்க. வயிற்று வலிக்குது, வயிற்று வலிக்கு என்ன சாப்பிடலாங்கிறத பத்தி நீங்க போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அதுல பார்த்தா நூற்றுக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான விதமான விளக்கங்களை கொடுப்பார்கள். மார்க்கத்தை பற்றி உலகத்துடைய விஷயங்களே இது ஒன்று நமக்கு தெரியாமல் அத்தனை நபர்களும் அவர்களுடைய புத்திக்கு ஏற்றார் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்பது நமக்கு விளங்க முடிகிறது என்றால், மார்க்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது எப்படி அவரவர்களுடைய புத்திகளுக்கு அவரவர்கள் எது சரி என்று எண்ணுகின்றார்களோ அதைத்தான் அங்கே கட்சி வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் நாம் முழுமையாக கற்றுக்கொள்வதற்குரிய திறமைகளை உண்டாக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எங்கிருந்து? தேசமட்டமாக இருக்கக்கூடிய இந்த மக்தப் மதரசாக்கள் இருந்தால் உருவாக்க முடியும். மக்தப் மதரசாக்கள் இருந்தால் உருவாக்க முடியும். இன்னைக்கு எந்த அளவிற்கு குறைவாக ஆகிவிட்டது? 100க்கு 10% கூட மதரசாவின் பக்கம் வருவதில்லை பிள்ளைகள். 10% பிள்ளைகள் கூட மதரசாவிற்கு வர முடியவில்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், ஒரு 800 தலைக்கட்டு நம்ம இங்க இருக்கோம், நம்முடைய மஹல்லாவில் இருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் 80 பிள்ளைகள் வர வேண்டும் மதரசாவிற்கு. 80 பிள்ளைகள் மதரசாவிற்கு வந்திருக்க வேண்டும். 8 பிள்ளைகள் கூட வரல.
இன்னைக்கு என்னங்க ஆயிருக்கு? மகத்துவம் தெரியவில்லை. இவர்கள் எப்படி தொழ வேண்டும், எப்படி ஒழு செய்ய வேண்டும், எப்படி இவர்கள் தயனம் செய்ய வேண்டும், குளிப்புடைய கடமைகளான குளிப்புகளை எப்படி குளிக்க வேண்டும், உடைகள் எப்படி அணிய வேண்டும், பிறரிடத்தில் எப்படி மரியாதையாக நடக்க வேண்டும், அத்தனையும் ஒழுக்கங்களை சொல்லித் தருவதுதான் மார்க்கம். இன்னைக்கு ஒழுக்கங்கள் என்பதை என்னவென்று தெரியாத அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ் கோடு ஊத்திட்டு போறாங்க. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் இறங்கிக் கொண்டு செல்கின்றது, பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் ஏறிக்கொண்டே செல்கின்றது. யார் எந்த அளவிற்கு மறைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மார்க்கம். ஃபர்லை விட்டு விடுகின்றார்கள். தொப்பில் இருந்து முழங்கால் வரை மறைப்பது கண்டிப்பாக அவசியமாக ஆண்கள் மறைத்தே தீர வேண்டும். ஃபர்ல் அந்த இடங்களில் சற்று வெளியே தெரிந்தால் அவன் ஆடை இல்லாத மைனனாக இருப்பது போன்றுதான். நீங்க பார்க்கலாம், குளிக்கக்கூடிய இடங்கள்ல குளங்களாக இருக்கட்டும் அல்லது ஆறுகளாக இருக்கட்டும், ஜட்டியோட போய் நிற்பாங்க, டவுசரோட போய் நிற்பாங்க. இது கலாச்சாரம். இதற்கு ஒன்றுமில்லாமல் குளிப்பதற்கு சமமாயிற்றே. ஏன் தெரியவில்லை? இதற்கு புரியவில்லை. மறைக்க வேண்டிய அளவுகள் எந்த அளவிற்கு கண்டிப்பாக மறைத்து தெரிய வேண்டும். நமக்கு இந்த ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்கங்களை தகர்க்கப்பட்டு விட்டது. இன்னும் என்ன செய்யறான்? டவுசரோட போட்டுக்கிட்டு இன்னைக்கு 60 வயசு கிழமை அடைஞ்சுக்கிட்டு இருக்கான். வெட்கக்காரான சூழ்நிலைகளாக இல்லை. வாக்கிங் போறாங்க, அது பார்த்தா வாக்கிங் ட்ரெஸ், வாக்கிங் தாண்டி அப்படி உறுத்திட்டு போறாங்க. அப்ப இது மார்க்கம் என்பது என்னவென்று தெரியவில்லை. இதே சமயத்தில் போறாங்க ஒரு கூட்டத்திற்கு, நம்முடைய இஸ்லாமிய சகோதரி பேரன்பத்தி எடுக்கக்கூடிய வயசு இருக்கும், புர்காவை உறுத்தி கொண்டாங்க. சந்தோஷம், நாங்க இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளுங்க, தொழுக போகாட்டியும் கூட எங்களுக்கு அவசியமான தொழுகுதான். எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. எனக்கு அவசியமான ஜும்மாவுடைய நாள் அவசியமா அது இருந்தாலும் போட்டோம். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா இவரை பார்க்க முடியுமா? இவ்வளவிற்கு கேவலமாக ஆகிவிட்டதா மார்க்கம்? இதற்கு அடிப்படை காரணம் அவர்களுக்கு மார்க்கத்தை முழுமையாக அறியாததுதான் காரணம். மார்க்கத்திய தெளிவுகள் இல்லாததுதான் காரணம். இன்னும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை செவிதாய்த்து நாம் கேட்க முடியவில்லை. இஸ்லாமிய சகோதரிகள் சொல்லக்கூடியது, அவர்தான் எனக்கு எல்லாம் கடவுள், இறைவன் அவர்தான். ஈமான் எங்கே சென்றது? அவ்வளவு நிலைத்து தள்ளப்படுகின்றது. மார்க்கத்துடைய கல்விகள் அவர்களுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றையும் சரளமாக பேசுகின்றார்கள். ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் எல்லாவற்றையும் பேசக்கூடியவர்கள் நாளை நம்முடைய மஹ்ஷருடைய மொழியாக, நாளை நாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மொழியாக, ஏன் உங்களை கவரில் வைத்தவுடனே கேட்கக்கூடிய முதல் வார்த்தைகளாக கேட்கக்கூடிய மொழியாக இருக்கக்கூடியது இந்த அரபிதானே. இதை பற்றி நாம் படித்திருக்கின்றோமா, விளங்கி இருக்கின்றோமா, தெரிந்திருக்கின்றோமா, அல்லது தெரியத்தான் வைப்பதற்கு நம்முடைய குழந்தைகளை முயற்சித்திருக்கின்றோமா? அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த தெளிவுகள் இல்லாதது காரணம் என்ன? சமுதாயம் இது ஏதோ ஒன்றாக புறக்கணிக்கக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மார்க்கத்துடைய கல்வி கஷ்டம் எதுவுமே இல்லைங்க. இருக்கக்கூடிய லாங்குவேஜிலேயே மிகவும் அருமையாக ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி என்றால் அது அரபிதான். எத்தனை நபருக்கு நமக்கு தெரியும்? 29 எழுத்துக்களை கொண்ட இந்த அரபியை கற்றுக்கொள்வதற்கு 15 பாடங்களாக பிரிக்கப்பட்டு பார்க்கும் பொழுது ஏறத்தாழ நல்ல படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் 15 நாட்களில் குர்ஆனை எடுத்து ஓத முடியும். குர்ஆனை தட்டுத்தடுமாறி ஓதுவதற்கு தகுதிபெற்றவனாக மாறுவான். சவால் இல்லை.
அனாதையாக சொன்ன நபர்கள் வாருங்கள், நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நாம் மார்க்கத்தை தெரிவது இந்த மக்தப் மதரசாக்கள் தான். அவர்களுக்கு கலிமா தொழுகை என்றால் என்னவென்பதை கற்றுக் கொடுக்கப்படும். அஹ்லாக் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, அகீதா என்றால் நம்முடைய மார்க்கத்துடைய சட்டதிட்டங்கள், அந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தாரீக் என்று சொல்லக்கூடிய வரலாறுகள் உள்ளது. உண்மையான வரலாறுகளை புரியப்பட்ட ஒரு மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய சன்மார்க்கம் தான். அல்லாஹ்வே ஆயிரக்கணக்கான வசனங்களில் சொல்கின்றானே வரலாறுகளை, 25 நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. ஏன் இதெல்லாம் சொல்லப்படுகின்றது? இப்படியெல்லாம் வரப்பட்டதுதான் இந்த மார்க்கம். பல்வேறு இன்னல்கள், இடுக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தையும் தாங்கி இன்று நமக்கு சௌபாகியமாக நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி தெரிய வேண்டும், நம்முடைய சமுதாயம் புரிய வேண்டும். காபா என்றால் என்னவென்று புரியவில்லை. ஏதோ ஒரு கட்டம் அந்த கருப்பு கலரா இருக்கும், போவாங்க, ஹஜ்ஜுக்கு போவாங்க, சுத்துவாங்க, அது என்ன ஏது ஒன்றும் தெரியல. மக்கா என்றால் என்ன, மதீனா என்றால் என்ன, கலிமா என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இதெல்லாம் தெரியாத ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் நாளை நம்முடைய சன்மார்க்கம் சல்லடை போட்டு வடியட்டியது கொண்டு ஒன்றும் இல்லாமல் சென்றுவிடும். அருமைக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்துடைய கல்வியை மாணவர்கள் கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஓடக்கூடிய மெத்தேடுகள், தஜ்வீத் என்று சொல்லக்கூடிய மெத்தேடுகள் அது தெரிய வேண்டும். அனுப்பி வையுங்கள் நல்ல முறைகளில். இன்னைக்கு சிலர்கள் சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க எங்க பிள்ளைல, எழுத்துக்கூட்டி ஓதுனா கூட ஓடிட்டு போகுது, இப்படி ஓதுனா கூட ஓடிட்டு போகுது, அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். ஸ்கூல்ல போய் சொல்ல முடியுமா, என் பிள்ளைய கஷ்டப்படுத்தாதீங்க, ஹோம்ஒர்க் கொடுக்காதீங்க, அவங்கள்ட்ட பாடம்லாம் கேட்காதீங்க, என் பிள்ளை மறந்து போயிடாத கேட்காதீங்க, சொல்லிக் கொடுக்குறதா நீங்க நிப்பாட்டிக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனா இங்கு மதரசாவில் என்னைக்கு அவன் வர்றானா, இஷ்டப்படுறானா வரட்டும், என்னைக்கு அவன் எப்படி சொல்ல நினைக்கிறானா சொல்லட்டும், எப்படி இருக்குன்னு நினைக்கின்றானோ அப்படி இருக்கட்டும் என்பதாக விட்டு வருகின்றோம். தயவு செய்து நான் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், வாதாவாக இங்கே கொடுக்கின்றேன். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கு தெளிவான முறைகளில் குர்ஆன் ஓதக்கூடிய முறைகளையும், தெளிவான முறைகளில் குர்ஆன் ஓதக்கூடிய உச்சரிப்புகள், நடைகள், ஏற்றங்கள், இறக்கங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இன்னும் ஒருபடி செல்வதாக இருந்தால், நான் சில சமயம் போய் பார்த்தேன் ஆபீஸ் ரூம்ல, அந்த லிஸ்டுகளை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. பல ஹாஃபிதுகளை உருவாக்கி அனுப்பிய ஊர் நம்முடைய மஹல்லா, நம்முடைய ஜமாத். ஆனால் நம்முடைய ஊரில் இருந்து எத்தனை ஹாஃபிதுகள் வெளியாக இருக்கின்றார்கள் அந்த மதரசாவில் இருந்து? எல்லா ஊர்களும் பட்டியல்களில் வருகின்றது. நானும் மேலும் மேலிருந்து கீழ் இருந்து மேலாக மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். நம்முடைய ஊருடைய பெயரில் ஒரு ஹாஃபிதுகள் கூட இல்லை அங்கு. காரணம், நம்முடைய குழந்தைகள் ஹாஃபிதாக வேண்டாமா? அந்த கலாம் ஷரீஃபை மன்னன் செய்த ஒரு குழந்தையாக ஆக்க வேண்டாமா? அருமைக்குரிய சகோதரர்களே, அதுபோன்று இந்த மக்தப் மதரசாக்கள் உருவாக்கி எடுப்போம், இன்ஷா அல்லாஹ் கொண்டு வருவோம். ஒரு 3-4 ஆண்டுகளில் நம்முடைய குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக ஓதி இருந்த அவர்கள் ஹாஃபிதாக ஆகிவிடுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் செய்வோம். நிர்வாகமும் இமாமும் தயாராக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் நீங்கள் தயாராக ஆகுங்கள். ஜமாத்தார்கள் நீங்கள் தயாராக ஆகுங்கள். நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்முடைய மஹல்லாவில் அனுப்பி வைத்து அவர்களை திறம்பட, அவர்களை திறமையானவர்களாக மாற்றுவதற்கு நாம் முன் வருவோம். இந்த சபதத்தை நீங்க எடுங்க, இந்த நியத்தை வையுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக மாற்றி அருள்வோமாக. வல்லல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. வா ஹத்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.